பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட பார்த்தா தான் தெரியும். வீடே வந்து அலங்கோலமா இருக்கும். எங்க வீடு வந்து இப்படி தான் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நாள் வரைக்கும் யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்ததால, இந்த ரூமே வந்து ரொம்ப மோசமா இருந்தது. வேலையா வந்து இத கிளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிஷின் எல்லாம் வந்து தொடச்சே 1 வாரத்துக்கு மேல ஆயிருச்சு. சரி இதெல்லாம் வந்து நீட்டா தொடச்சு விட்டுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, அந்த வேலைய தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். கிளீனிங் வேலை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு கப் வந்து டீ உட்காந்து அமைதியா குடிச்சாச்சு. இன்னைக்கு எங்க சைடு வந்து ஒரு ஃபங்ஷன் இருந்தது. போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஈவினிங். எங்க ஊர்ல ஹஜ் பெருனா வைப் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். விளையாட்டு போட்டி, சமையல் போட்டி அப்படின்னு வந்து எக்கச்சக்கமா வந்து வைப்பாங்க. பெண்களுக்கும் வைப்பாங்க, ஜென்ட்ஸ்க்கும் வைப்பாங்க. இந்த தடவ வந்து சமையல் போட்டி வந்து வச்சிருந்தாங்க. விதவிதமா வந்து ஸ்வீட் பண்ணி வந்து எங்க பொண்ணுங்க வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே வந்து சூப்பரா இருந்தது. புட்டிங், அப்புறம் வந்து பர்ஃபி, கேக் அப்படி இப்படின்னு நெறையா இருந்தது. இன்னும் விளாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.